இனிய தமிழமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நமது கிராமத்திலே எல்லாம் பெரியவர்களெல்லாம் சொல்வார்கள், சிறுவர்கள் இட்ட வெள்ளாமை விளையும், ஆனால் வீடு வந்து சேராது என்று சொல்வார்கள். இந்த விளையாட்டுத்தனத்தினால் எத்தனையோ பேர்களுடைய எதிர்காலம் வீணாக போயிருக்கிறது. சான்றாக ஒன்றை பார்ப்போம். நாங்கள் கல்லூரியிலே இருக்கிற விடுதியிலே தங்கியிருந்த நேரம், அங்கே ஒரு அறைக்கு 2 பேர் மாணவர்கள் தங்கியிருந்தோம். அந்த தங்கி படித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு மாணவனுக்கு ஒரு தபால் வந்தது. அவன் வெளியே சென்றிருந்தனால் அவனுடன் குடியிருந்த அவருடைய மற்ற மாணவர் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய அறைக்கு சென்று அதை பிரித்து படித்தார். அதிலே அந்த சக மாணவருடைய சகோதரி எழுதியிருந்தார், இந்த மாதிரி நாம் இருவரும் மிக வறுமையான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம். நீ பெரிய நகரத்தில் இருக்கிற கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறேன். நமக்கு அம்மா இல்லை, சித்தி தான் இருக்கிறார்கள். நமது தந்தையோ வேலையில் இருந்தவர், அவர் ரிட்டையர்ட் ஆகிவிட்டார்கள். எனவே சொற்ப சம்பளத்தில் நாம் குடும்பம் நடத்த வேண்டியிருக்கிறது. எனக்கும் ஒரு வேலை இல்லை, நானும் தேடிக்கொண்டிருக்கிறேன். எனவே நீ பொறுப்பாக நடந்து கொள் என்று அந்த கடிதத்தில் இருக்கு. அதை படித்த சக மாணவன் உடனடியாக விளைவுகளை எதிர்பார்க்காமல் ஒரு கடிதம் திருப்பி எழுதினான் அந்த பெண்ணிற்கு. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், உங்கள் தம்பியை நான் எனது சகோதரனாக பாவித்து அவன் நன்றாக படிக்க வைக்கிறேன் என்று எழுதியிருந்தான். உடனே அதற்கு மறு பதிலாக அந்த பெண், அடுத்தவர் கடிதத்தை நீங்கள் எப்படி எடுத்து படிக்கலாம் என்று தபால் போட்டிருந்தார். இதை வாங்கி பார்த்த மாணவன் மறுபடியும் அந்த பெண்ணுக்கு எழுதினார், அடுத்தவர் கடிதத்தை படிப்பது தவறுதான், மன்னித்து விடுங்கள், இருந்தாலும் நான் அந்த பையனோடு அக்கறையோடு செயல்படுவேன் என்று எழுதியிருந்தார். உடனே அந்த பையனோட அக்கா இந்த மறு தபால் போட்டவருக்கு சக மாணவருக்கு கடிதம் எழுதினார்கள். உங்களுடைய எண்ணம் புரிகிறது, நல்ல எண்ணம், ஆனால் நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று அவர் எழுத இருவருக்கும் நட்பு ஏற்பட்டு விட்டது. இந்த நட்பு பின்னால் காதலாக மாறி அவர் நேரடியாக அந்த காலேஜினுடைய விடுதிக்கே வருவதற்குரிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இதில் கூட இருந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்த மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணை ஒரு நாள் வர சொல்லி இந்த பையனையும் அழைத்து கொண்டு நேராக ஒரு கோயிலுக்கு சென்று இருவருக்கும் திருமணம் செய்து விட்டார்கள். அந்த பையனுடைய குடும்பம் பெரிய நிலச்சுவாதார குடும்பம், இந்த குடும்பமும் மிக வறுமையில் இருக்கிற குடும்பம். இந்த பையனுடைய தகப்பனார் ரொம்ப பணக்காரராக இருந்த காரணத்தினாலே அவர்கள் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன செய்தார் என்றால், இந்த பெண்ணுடைய சித்தி போய் நேரில் சந்தித்து அவர் நினைக்க முடியாத ஒரு பணத்தை கொடுத்து அந்த பெண்ணிற்கு தனது பையனுக்கு விடுதலை வாங்கி விட்டார்கள். அவர்கள் அதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அந்த வழக்கு மன்றத்திலும் அவரிடமிருந்து விடுதலை வேண்டுகிற அளவிற்கு அந்த விசாரணையை செய்து அதற்கு பின்னர் வழக்காடு மன்றத்திலே அதற்கான ஆணையும் பெற்றுவிட்டார்கள். இந்த பெண் அந்த சித்தியினுடைய அரவணைப்பிலே இருந்தால் எதையும் செய்ய முடியாமல் போய்விட்டது. எனவே அந்த பெண்ணுடைய வாழ்க்கை வீணாக போய்விட்டது. இந்த சிறுவர்கள் அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன என்றெல்லாம் அறியாமல் செய்த சிறுபிள்ளைத்தனம் கடைசியில் அந்த பெண்ணினுடைய எதிர்காலமே பாழாகிவிட்டது. எனவே இப்போ இன்றைக்கு இருக்கிற படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லிக்கொள்வது என்றால், எதை செய்தாலும் அதற்கு பின்னால் என்ன விளைவுகள் நேரும் என்பதை பார்த்து செய்ய வேண்டும். அதிலே நீங்கள் கவனமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த கதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.